Second chapter of chemistry. Okay. இதுல என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாக்கணும்ல. So we are going into second chapter of chemistry. Is matter around us pure? இது ஸ்பெசிபிக்கா கிரியேட் பண்ணது. ஆல்ரைட், இந்த சாப்டரை ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவோட ஸ்பெசிபிக்கா கிரியேட். நம்மளை சுத்தி சாலிட், லிக்விட், கேசஸ் அப்படின்னு வந்து எல்லாமே இருக்கா? எஸ், matter around us pure. Matter and its classification. In the last chapter, we understood that matter is divided into solid, liquid, and gases. But how do they exist in nature? Do they exist as pure substance? Or they exist as mixture of a substance? Let us understand this in a chapter called Is Matter Around Us Pure? Matter is made up of tiny particles. Last chapter la paathirukom. Right? Sugar is made up of tiny particles of sugar. Okay, right? Salt is made up of tiny particles of salt. In this way, a substance consists of single type of particles known as but there is a matter like soil, milk contains many substances, as soil contains broken rocks, clay, sand, clay, humus, etc. Such matter is impure. So matter is classified as pure and impure. Okay, right? Matter can be classified as pure matter and impure matter. Example, sugar, common salt. நம்ம ஏதாவது வந்து இண்டிவிஜுவல் சிங்கிள் ஐட்டமா அது ஜஸ்ட் லைக் தட் நேச்சர்ல அப்படியே கிடைக்காது. சால்ட் வேணும் அப்படின்னா வந்து நம்ம கடல்ல இருந்து அப்படியே எடுத்துறது இல்லை. அப்படியே வந்து கடல் தண்ணியை வந்து நம்ம வெறும் வந்து அப்படியே எவாபரேட் பண்ணி கீழே சால்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட முடியும். அதுல இன்னும் நிறைய இம்பியூரிட்டிஸ்ல இருந்து எல்லாம் கலந்துது. அது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து வரும். அப்போ இப்ப பாரு, சுகர், காமன் சால்ட் இதெல்லாம் பியூரா ஒரே டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இம்பியூர் சாயில், சாயில்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி மில்க்லயும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் கலந்துருக்கு. Contains only one type of substance. Impure contains more than one type of substance. Impure. Okay. Next, matter, pure, impure. Pure matter is further classified as elements, compounds. 9th lane, 10th lane, 11th lane, 12th lane. College okay. Let us understand elements in detail. Elements. Iron. On hammering iron rod, you will get all iron particles. So element is made up of only one kind of substance. அப்ப iron rodல வந்து எல்லா இதுவும் வந்து பார்ட்டிகல் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கு. An element is a type of matter composed of only one kind of substance where each smallest indivisible part of it has the same properties. எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். எந்த குட்டி பார்ட் எடுத்தாலும், சின்ன பீஸ் அயன் எடுத்தாலும் அதுக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான். பெரிய அயன் பிளாக் எடுத்தாலும் ஒரே ப்ராப்பர்ட்டி. ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட் அதுவும் வந்து சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். Elements. Substance which cannot be further divided. Elements definitely divide பண்ண முடியாது. Elements are further classified as metals, non-metals, metalloids. Elements are further metals, non-metals, metalloids. மூணா பிரிக்கும். Right?
நெக்ஸ்ட் சாப்டர்ல இதை பத்தி ஸ்பெசிபிக்கா படிப்போம் atoms and molecules. Okay, classification of elements, properties of metals and non-metals. Metals, lustrous, palapalan, shining up, lustrous, have shining appearance. Okay, example, diamond, gold. நம்ம ஏன் அதெல்லாம் வந்து வேர் பண்றோம்னா ஷைனிங்கா பளபளப்பா இருக்கிறதுக்காக தான் நம்ம வேர். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் sonorous. அப்படின்னு சவுண்ட் கேக்குது இல்ல, மேக்கிங் a ringing sound when we strike them. sonorous. மெட்டல்ல தட்டினா, இப்ப பிளாஸ்டிக்ல தட்டா ஒரு சவுண்டா, மெட்டல்ல தட்டினோம்னா ஓகேவா, அது ஏதாவது இன்னொரு மெட்டல் ராட் வச்சு அது மாதிரி தட்டினோம்னா அதோட சவுண்ட். இப்ப தட்டு இதுல எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு தட்டிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, கார்ட் ஆயிடும். அப்படியே காதெல்லாம் அப்படியே வலிக்கும்ல, நீங்க கத்துறப்ப அப்படிதான் வலிக்கிறது. இதுல வந்து சொல்லுவாங்க கடமுடா கடமுடான்ட்டு வந்து ஒரு அப்படியே வெங்கலைக்கு இன்னும் கீழே விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு. நீங்க கத்துனீங்கன்னா ஊருக்கே கேட்கிற மாதிரி வந்து இருக்கும். மேக் அ ரிங்கிங் சவுண்ட் when we strike them. sonorous-னா தட்டினா அந்த ரிங்கிங் சவுண்ட். அதனாலதான் பெல்லுக்கு எல்லாம் வந்து மெட்டல்ல வைக்கிறாங்க, தட்டினா வந்து அந்த ஷார்ப்பா சவுண்ட் கேட்கணும். ஓகேவா, ரைட். அப்ப sonorous பெல், கோயில் மணி, மணியே மணியின் ஓசையே எல்லாமே வந்து அப்படிதான். ஓகேவா, ரைட். sonorous. ductile. ductile-னா can be drawn or stretched into wire. wire மாதிரி மெல்லிசா அப்படியே வந்து ஒரு இதை வந்து அது பண்ண முடியும். மெட்டல வந்து அது மாதிரி வந்து மெட்டல தனியா வந்து அதனாலதான் நம்மளால செயின் அது மாதிரிலாம் உருவாக்க முடியும். 1 கிராம் 1 கிலோமீட்டர் வரும், அது வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகேவா, ரைட். அப்போ அங்க பாரு, நம்மளோட காப்பர் வயர்ஸ், இந்த வயர்ஸ்ல இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து அந்த வயர் மைன்யூட்டான தின் ஸ்ட்ராண்டா வந்து வயர்ஸா வந்து நம்மளால பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் டக்டிலிட்டி. டக்டைல்னா என்ன, கேன் பி drawn into thin wires. ஓகேவா, ரைட். அப்புறம் malleable, can be beaten into thin sheets with a hammer. ஹேமரால அடிச்சு சப்பையா அடிக்க முடியும், அடிச்சு வந்து இது பண்ண முடியும், அதுதான் malleable. ஓகேவா, thin sheets-ஆ ஆக்க முடியும். இப்ப அலுமினியம் ஃபாயில் எல்லாம் பாரு, அலுமினியமா நல்ல மெலிசா வந்து ரொம்ப வந்து இந்த மெலிசா வந்து பிளாட்டா அடிச்சுதான் அலுமினியம் ஃபாயில் வந்து கிரியேட் பண்ணும். They are good conductors of heat and electricity. ஓகேவா, மெட்டல்ஸ் எல்லாமே வந்து வெரி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது allow heat and electricity to pass through them easily. அதனாலதான் வந்து நம்ம யூட்டென்சில்ஸ்லாம் சமைக்கிறதுக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்றோம். மெட்டாலிக் வந்து யூட்டென்சில்ஸ், கடாய் அதுக்கெல்லாம் எல்லாம் வந்து மெட்டல்ல யூஸ் பண்ணும். ஏன்னா ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணவுக்கு வந்து ஈஸியா வேகமா டிரான்ஸ்ஃபர் பண்றது இது பண்ணும். அதனாலதான் வந்து யூட்டென்சில்ஸ்க்கு யூஸ் பண்றோம். எலக்ட்ரிசிட்டி இந்த ஒயர்ல பார்த்தோம்ல, உள்ளுக்குள்ள வந்து அந்த காப்பர் ஒயர் அது மாதிரி யூட்டிலைஸ் பண்றோம். நெக்ஸ்ட், சில்வர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹீட்டும் வந்து எலக்ட்ரிசிட்டி அது வந்து ஆக்சிடேஷன், அது நம்ம நெக்ஸ்ட் இயர் அதை பத்தி ஸ்பெசிபிக்கா படிப்போம். இப்ப இத இங்க நம்ம ஒழுங்கா படிக்கிறோம்னா தானே அங்க வந்து அடுத்து வந்து ஒரு இதோட கண்டினியூவேஷன் தான் ஆகுது. 9th பேசிஸ் 6th இருந்து வந்ததெல்லாம் வந்து வருது இல்ல, அதோட எல்லாத்தையும் பிலிமினேட் பண்ணிட்டு இன்னும் நியூமரிக்கல்ஸா எல்லாம் கொடுக்கலாம். ஓகேவா, 8th 6th 7th 8th வரது எல்லாத்தையுமே வந்து அதாவது ஆல்ரெடி படிச்ச ஒன்று பேஸா வந்து இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணது மேல ஆல்ரெடி தெரிஞ்சது மேல இன்னும் கொஞ்சம் அது ஆல்ரெடி தெரியுமா, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து சேர்ப்பாங்க. ஓகேவா, குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் heat and electricity. Next, the cooking utensils and water boilers etc. are usually made up of copper and aluminum metals. Silver தான் வந்து அதிக பெஸ்ட் வந்து கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆனா காஸ்ட் அதிகம். அதை பத்தி வந்து தெளிவா சொல்றேன். ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, மெட்டல் இருக்குல்ல, அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜன் கூட வந்து கம்பைன் ஆயிட்டு மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகும்.
இப்போ வீட்டுல வந்து இந்த சாமி பாத்திரம்லாம் காப்பர் பாத்திரம் இருக்குமா, அது வந்து சும்மா எடுத்து அந்த தண்ணி இல்லாத எடுத்து அப்படியே லைட்டா தொடச்சு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வரும். கிரீன் கலர்ல பவுடர் மாதிரி இருக்கும். ஓகேவா, ரைட்? அது காப்பர் ஆக்சைடா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி சில்வர் வந்து சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். சில்வர் ஆக்சைடு பிளாக், அதனால மேல பிளாக் லேயர் மாதிரி இருக்கும். அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றோம், நம்ம ரப் பண்ணி அந்த ஆக்சைடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா திருப்பி பளபளப்பா வந்து படிச்சிருக்கேன். ஓகேவா, ரைட்? அப்ப குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நம்ம சில்வர் தான் அப்படின்னாலும் யூட்டென்சில்ஸ்க்கு வாட்டர் பாய்லர்ஸ்க்குலாம் வந்து நம்ம மேஜரா காப்பர் அண்ட் அலுமினியம் தான் யூஸ் பண்ணோம். சில்வரோட காப்பரோட விலை கம்மி, காப்பரோட அலுமினியமோட விலை கம்மி. ஓகேவா, ரைட்? இப்ப இந்த ஒயர்ல எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்க அலுமினியம் இருக்கு. அப்புறம் மைன்யூட் ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா காப்பர் இருக்கும். ஆனா இருக்கிறதுல பெஸ்ட் வந்து சில்வர் தான். காப்பர் அதோட கொஞ்சம் தான் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா, அதனாலதான் காப்பர் வந்து ஓகே அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ இதனாலதான் யுட்டென்சில்ஸ் எல்லாமே வந்து வேகமா நல்ல ஹீட் ஆகிறதுக்காக அலுமினியம் யுட்டென்சில்ஸ் அப்புறம் காப்பர் யுட்டென்சில்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா, ரைட்? தென் ஹார்ட், ரொம்ப ஹார்டா இருக்கும் மெட்டல். அயன், காப்பர், அலுமினியம் இது எல்லாமே ஹார்டாவும் வந்து they cannot be cut with a knife except sodium and potassium. sodium and potassium வந்து சாஃப்ட் மெட்டல், அதை வந்து கத்தியாலே கட் பண்ண முடியும். ஓகேவா, ரைட்? அப்ப ஜென்ரலா ஹார்டு, ஆனா சோடியமோ பொட்டாசியமோ வந்து சாஃப்ட். அதை வந்து இப்ப பாரு, போன வருஷம் எல்லாம் வந்து இந்த எக்ஸப்ஷன்லாம் வராது. இப்ப எக்ஸப்ஷன்ஸ். ஓகேவா, ஒரு சில இது வந்து எல்லாமே அப்படியேதான் ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ண முடியல, கொஞ்சம் வந்து லைட்டா வந்து சேஞ்சும் ஆகும். ஒன்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒன்னு வந்து டென்சிட்டி அதிகமா இருக்கும், ஒன்னு கம்மியா இருக்கும். ஓகேவா, இப்போ 1 லிட்டர் வாட்டர் இருக்குல்ல, 1 கிலோ, 1 லிட்டர் வால்யூம் வந்து 1 kg இருக்கும் வாட்டர். அதுவே 1 லிட்டர் சோடியம் பார்த்தோம்னா 500 கிராம்ஸ் தான் இருக்கும், 500 கிராம் தான் இருக்கும். அதுவே 1 லிட்டர் அயன் பார்த்தோம்னா 8 கிலோ இருக்கும். 1 லிட்டர் அயன் வந்து 8 கிலோ இருக்கும். அதுவே ஆஸ்மியம்னு ஒரு மெட்டல் இருக்கு, அது 1 லிட்டர் வந்து 22 கிலோ இருக்கும். பார்க்கறதுக்கு இவ்வளவுதானே அப்படின்ட்டு வெயிட் கம்மியா இருக்கு. ஒரு சில இதெல்லாம் வந்து பொருளா நம்ம வந்து தூக்கணும், இது வெயிட் கம்மியா இருக்கும்னு பார்த்தோம், என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு வந்து தோணும். டென்சிட்டி அதிகம், ஹார்ட்னஸ் அதிகம், இது மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்ப அயன், காப்பர், அலுமினியம்லாம் வந்து ஹார்டா இருக்குமா, ஆனா சோடியம் அண்ட் பொட்டாசியம் சாஃப்டா இருக்கும். கேன் பி கட் வித் நைஃப் இட்செல்ஃப். இதை வெளியில கூட நம்மளால வந்து சோடியம் பொட்டாசியம்ல வைக்க முடியாது ஓப்பன் ஏர்ல. ஏர் கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், சோடியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா, எதுலயாவது கெரோசின்ல அது மாதிரி இன்வெர்ஸ் பண்ணி தான் வைப்பாங்க. ஸ்ட்ராங் அண்ட் ஹேவ் ஹை டென்சில் ஸ்ட்ரென்த். பிரேக் ஆகாது, ஈஸியா உடையாது. இப்ப நம்மளே வந்து மெட்டல் இதை வந்து ரிப்பீட்டடா வந்து வளைச்சு 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 வச்சு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து வீக் ஆக்கி தான் அதை உடைக்க முடியும். ஓகேவா, இப்ப இந்த ஒயரே கூட சும்மா பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தா வந்து உடையும். ஓகேவா, ரைட்? ஈஸியா பிரேக் ஆகாது. உடையறதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா தான் உடையும். Example, iron metal is used in the construction of bridges, railway lines, vehicles and chains, etc. ஈஸியா பிரேக் ஆகாது. அதுவே பிளாஸ்டிக்ல ரயில் ரோட் போட்டோம்னா நல்லா இருக்கும்ல. ஓகேவா, அப்ப டென்சில் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, நிறைய வந்து வெயிட்ட வந்து தாங்க முடியும்ன்றதுனாலதான் மெட்டல்ல போட்டோம். அதே மாதிரி ரூஃபிங்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், அந்த சிமெண்ட் மட்டும் இல்ல, நடுவுல வந்து ஒரு கிரிப்புக்காக வந்து அயன் ராட் எல்லாம் வந்து வச்சுட்டு அதை வச்சுதான் சிமெண்ட் எல்லாம் வந்து பண்ணும். அப்பதான் கிரிப்பா நிற்கும் அப்படின்றதுக்காக அது மாதிரி பண்ணும். Can hold large weight without breaking. டென்சில்னா என்ன, can hold large weight without breaking. ஓகேவா, ரைட்? ஒரு மெட்டல் ஒயர்ல நிறைய வெயிட்ட கூட தொங்க விடலாம். ஆனா ஒரு இப்ப நார்மலா ஒரு பிளாஸ்டிக் ஒயர் அது மாதிரிலாம் எடுத்தோம்னா ஒரு வெயிட்டுக்கு அப்புறம் அது அறுந்து விடும். ஓகேவா, மெட்டல்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஈஸியா பிரேக் ஆகாது. அதனாலதான் ஓவர் ஹெட் லைன்லாம் மெட்டல்ல இருக்கு. அப்படியும் ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா நல்லா அப்படியே ஸ்டெப்பா இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பிரேக் ஆயிடும். அதனாலதான் இந்த செயின், அப்புறம் 2 வீலர்ஸ், முக்கியமான பார்ட்ஸ், அப்புறம் பிரிட்ஜஸ், இது எல்லாத்துக்குமே வந்து மெட்டல்ல வந்து போடுறாங்க, அவ்வளவு ஈஸியா பிரேக் ஆகாது. இப்போ நார்மலான வந்து இப்போ பைக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்கூட்டி அந்த மாதிரி இதுல
ஆக்டிவா பார்த்தோம்னா ஃபுல்லா மெட்டல் பாடி. ஏதாவது வந்து ஏதாவது லைட் இடிச்சா கூட எதுவும் ஆகாது. இப்ப அதுவே இப்ப நிறைய வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாம் வந்து வெயிட் கம்மியா இருக்கும், பிளாஸ்டிக் பாடி வச்சுக்கிறாங்க. இடிச்சா மொத்தமா வந்து அப்படியே உடஞ்சி வந்து காலியா போயிடும். ஓகேவா சார்? நெக்ஸ்ட், ஜென்ரலி சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஜென்ரலா சாலிடா தான் இருக்கும், அதுலயே எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷன் மெர்க்குரி இஸ் a liquid state at room temperature. மெர்க்குரி மட்டும் வந்து லிக்விடா வந்து ஓகேவா, மெர்க்குரி மட்டும் லிக்விடா இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள அந்த சில்வர் கலர்ல இருக்கும்ல, அது மட்டும் லிக்விடா இருக்கும். எது ரெட் கலர்? ரெட் கலர்ல எல்லாம் இருக்கு, சில்வரி கலர்ல தான் இருக்கு. ஹை டென்சிட்டி. டென்சிட்டி வந்து வெயிட் அதிகமா இருக்கும், மாஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா ரைட்? Exception, sodium and potassium metal have low density, less than 1000. ஓகேவா? 1000 1 kg இருக்குல்ல, 1 kg of water, 1 liter water 1 kg, அதுதான் வந்து பேஸ். ஓகேவா? டென்சிட்டிக்கு பேஸ் வந்து வாட்டர். வாட்டர் தான் வந்து 1 liter of water = 1 kg, அதான் பேஸ். மற்றது எல்லாமே அதே 1 லிட்டர் வந்து வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கும்? 7-8 மடங்கு இருக்கும். ஆனா சோடியம் பொட்டாசியம் மட்டும் 500 கிராம் தான் இருக்கும். ஓகே, வெயிட் கம்மி. ரைட்? Non-metals. Okay. Non-metals. Non-lustrous. Except iodine as luster. Iodine மட்டும் வந்து lustrous அப்படியே பளபளப்பு இருக்கும். They are dull in appearance. டல்லா இருக்கும், ஆனா ஷைனிங்கா இருக்கும் அயோடின் மட்டும். மத்த எல்லாமே வந்து அப்படியே வந்து ஷைனிங்னஸ் வந்து இருக்காது. ஓகேவா? நான் சொனரஸ், சவுண்ட் இருக்காது. ஓகேவா? இதை தட்டினோம்னா, நான் மெட்டல தட்டினோம்னா சவுண்ட் வந்து வராது. They do not make ringing sound when we strike them. Non-sonorous. Non-ductile. ஒயர் மாதிரில நம்மளால பண்ண முடியாது. நான் மெட்டல்ல ஒயர் மாதிரி பண்ண முடியும். cannot be drawn into wires. Non malleable. சுத்தி வச்சு அடிச்சா துண்டு துண்டா போயிடும். ஓகேவா ரைட்? நான் மெட்டல்ஸ் cannot be beaten into thin sheet. thin sheets மாதிரி வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியாது. bad conductors of heat and electricity. ஜெனரலா heat and electricity கண்டக்ட் பண்ணாது, ஆனா எக்ஸெப்ஷன் இருக்கு. ஓகேவா? Exception, graphite form of carbon is a very good conductor of electricity. இந்த பேட்டரிக்கு நடுவுல அந்த கருப்பு கலர் ராட் இருக்குல்ல, கிராஃபைட் ராட் தான் இருக்கும். இது வந்து வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்ம பென்சில் இருக்குல்ல, பென்சில் 2 சைடு வந்து சீவிட்டு அதுல கூட வந்து இந்த அந்த பிளாக் இதுல வந்து ஒயர் வந்து இது பண்ணிட்டு நம்மளால கரண்ட் பாஸ் பண்ணணும். பண்ணி பாரு, உன் தம்பியை கூட சேர்த்துக்கோ, நல்லா ஹெல்ப் பண்ணுவா. ஓகேவா ரைட்? இப்ப இந்த ட்ரை செல்ல எப்படி எல்லாம் இருக்கும்னா, நடுவுல கிராஃபைட் ராடா, அதுக்கப்புறம் ஒரு லேயர் மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து அமோனியம் ஜெல்லி இருக்கும், அதுக்கு அப்புறம் வந்து ஜிங்க் கண்டெய்னர் இருக்கும். இப்படிதான் வந்து ஒரு ட்ரை செல்ல வந்து நம்மளோட பேட்டரியை வந்து ஓபன் பண்ணோம்னா இப்படிதான் இருக்கு. ஜெல்லி, ஜெல்லினா சாப்பிடுறது இல்லை. ஓகேவா? சாப்பிட்ட செத்துருவாங்க. ஓகேவா ரைட்? அதனால அதை சாப்பிட கூடாது. ஜெல்லினா சாப்பிடுற ஜெல்லி இல்லை. ஜெல்லினாலே வந்து சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மிடில் ஸ்டேட். ஓகேவா ரைட்? ஜெனரலி சாஃப்டா தான் இருக்கும். எக்ஸெப்ஷன் டைமண்ட். ஹார்டஸ்ட் மெட்டலோட ரொம்ப ஹார்டஸ்ட் டைமண்ட். ஓகேவா ரைட்? எக்ஸெப்ஷன் இஸ் டைமண்ட். Allotropic form of carbon is the hardest natural substance known. Allotropனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன் ஸ்ட்ரக்சர் மூலமா மாறும். இப்ப கிராஃபைட் வந்து பிளெயின் ஸ்ட்ரக்சரா இருக்கும், அது வந்து கார்பன் கெமிஸ்ட்ரி நீங்க அடுத்த வருஷம் படிக்கிறப்ப நான் அதை காட்டுறேன். ஓகேவா ரைட்? ஓகேவா? வரும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்கேன்னா அதுல வந்து காட்டும். எக்ஸெப்ஷன் இஸ் டைமண்ட். Allotropic form of carbon is the hardest substance, natural substance known. நேச்சுரலா கிடைக்கக்கூடியதுல ஹார்டஸ்ட் டைமண்ட் தான். ஓகேவா? டைமண்ட் have low tensile strength. ஈஸியா பிரேக் ஆயிடும். டென்சில் நம்ம வெயிட் வந்து தாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா ரைட்? நான் மெட்டல்ஸ் cannot hold large weight without breaking. ஈஸியா வந்து பிரேக் டவுன் ஆயிடும்.
Non-metals may be solid, liquid or gases at room temperature. Metals வந்து சாலிடா தான் பார்த்தோம். எக்ஸெப்ஷன் mercury மட்டும் பார்த்தோம். இதுல வந்து சாலிடாவும் இருக்கலாம், லிக்விடாவும் இருக்கலாம், கேஸாவும் இருக்கும். இல்ல நம்ம கட் பண்றதுதான். டைமண்ட் கேன் பி கட் வித் டைமண்ட். முல்லை முள்ளால் எடுக்கலாம்வாங்கல்ல, நம்ம டைமண்ட் கேன் பி கட் வித் டைமண்ட். ஓகேவா? ரைட். Non-metals may be solid, liquid or gas. Bromine is the only metal in liquid, non-metal in liquid state. Bromine மட்டும் தான் நார்மல் டெம்பரேச்சர்லயே வந்து லிக்விடா இருக்கும். பிரவுன் கலர் லிக்விடா வந்து இருக்கும். புரோமின் மட்டும் தான் லிக்விடா இருக்கும். ஓகேவா? ரைட். கார்பன் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, சல்பர் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, குளோரின் வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? ரைட். நான் லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். டெஃபினெட்லி இது எல்லாத்துக்குமே லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், எக்ஸெப்ட் டைமண்ட் மட்டும். ஓகேவா? எக்ஸெப்ஷன் is graphite, which has a high melting point of 3700 degrees Celsius. அப்ப அத கெல்வின்ல மாத்தோம்னா 3973 கெல்வின். ஓகேவா? 273 ஆட் பண்ணோம். ஓகேவா? லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். கிராஃபைட்டுக்கு மட்டும் செம்ம ஹெவியான மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ரைட். லோ டென்சிட்டிஸ். டெஃபினெட்லி டென்சிட்டி லோவா இருக்கும், ஆனா வந்து நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லலாம். டைமண்ட் ஹை டென்சிட்டியா. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கு டிஃபரன்ஷியேஷன். malleable and ductile. ஓகேவா? நெய்தர் malleable nor ductile, ரெண்டுமே கிடையாது. நான் மெட்டல்ஸ் ஆர் brittle, ஈஸியா உடஞ்சிடும். நான் மெட்டல்ஸ் வந்து ஈஸியா உடஞ்சிடும். ஓகேவா? ரைட். குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, எக்ஸெப்ஷன் graphite, allotropic form of carbon. Lustrous, shining இருக்கும், non lustrous except iodine. Okay, right. Generally solid at room temperature, exception mercury. Maybe solid, liquid or gases at room temperature. Room temperature ல bromine மட்டும் தான் liquid, மத்த எல்லாமே வந்து ஒன்னு சாலிடா இருக்கும் இல்ல கேஸா இருக்கும். High tensile strength, low tensile strength. Sonorous, non-sonorous. இது எல்லாமே வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் ரெகுலரா கேட்கிற கொஸ்டின்ஸ். மெட்டலாய்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். மெட்டலாய்ட் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவுல. ஓகேவா? ரைட். மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவுல. மெட்டலாய்ட்ஸ் ஹேவ் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள், arsenic. Okay, arsenic, silicon, atomic number 14, germanium, etc. இது எல்லாமே. Okay. Silicon, good conductor like metals. Silicon வந்து good conductors like metals. Has low melting point like non-metals. அதனால என்ன பண்ணுவோம், சிலிக்கான் வச்சுதான் வந்து இந்த சிப்லாம், மைக்ரோ சிப்ஸ்லாம் சிலிக்கான் வச்சுதான் பண்ணுவோம். சிலிக்கான் சிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது. ஓகேவா? ரைட். வெரி குட் கண்டக்டர்ஸ் லைக் மெட்டல், ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் லைக் நான் மெட்டல்ஸ். ஓகேவா? யூஸ் as semiconductors for making electronic chips. இந்த குட்டி குட்டி சிப்ஸ் மொபைல் போனுக்குள்ள அந்த இதுதான் வந்து சொல்லி வச்சிருப்பானுங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், compounds. Water, H2O, common salt, NaCl, copper sulfate. இதுக்கு பேரு இந்த ப்ளூ கலர் தண்ணியில கலந்தனா வந்து அந்த ப்ளூ கலர் வாட்டர் மாதிரியே இருக்கும். அதனால ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ப்ளூ விட்ரியால். ஓகேவா? ரைட். A compound is a substance made up of two or more types of elements chemically combined in a fixed proportion, and it can be further subdivided into simpler substance only by chemical means. Okay, wow. Upper chemically combined elements of compounds are bonded with imaginary force of attraction. Positive ion, negative ion. Ilana
covalent bond, mutual sharing of electrons. அது பார்ப்போம். ஓகேவா? ரைட்? in a fixed proportion. இப்போ வாட்டர்னா 2 H 1 O தான். எத்தனை H வேணா எத்தனை O வேணா அப்படின்னு கம்பைன் ஆனாலும் வாட்டர் வருது. ஓகேவா? ரைட்? ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன். சோடியம் குளோரைட்னா ஒரு சோடியம் ஒரு குளோரின் தான். காப்பர் சல்பேட்னா ஒரு சோடியம் ஒரு சல்பேட் அயன். சாரி, ஒரு காப்பர் 2, ஒரு காப்பர் 2 ஒரு சல்பேட் -2 ரெண்டும் சேர்ந்தது ஒரு ரேஷியோல தான் இருக்கணும். ஓகேவா? ரைட்? only by chemical means, with the help of chemical reactions தான் இது கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட்? Next, properties of compounds. Compounds can be further subdivided into simpler substances only by chemical means. Compounds can be represented by using molecular formula. Example, water. இது மாதிரி molecular formula நம்ம represent பண்ண முடியும். Compounds has totally new property than the constituents. Example, water. ஹைட்ரஜனுக்கு வேற ப்ராப்பர்ட்டி, ஆக்சிஜனுக்கு வேற ப்ராப்பர்ட்டி. ஆனா இது ரெண்டும் கம்பைன் ஆயிட்டு வரப்ப புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி. காம்பவுண்டுக்கு தனியா ஒரு ப்ராப்பர்ட்டினா ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியா இருக்காது, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியா இருக்காது. ஸ்பெசிபிக்கா ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ். இது லிக்விடா இருக்கு, நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கு. ஓகேவா? ரைட்? H2 gas is combustible, catches fire, and O2 supports combustion, but water extinguish fire. இப்போ H2 கேஸ் இருக்குல்ல, அது ஈஸியா எரியக்கூடியது. ஓகேவா? அந்த எரியறத ஆக்சிஜன் இருக்குன்னா இன்னும் நல்லா எரியும். கம்பஷனுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தான் ரொம்ப அதிகமா தேவை. ஆனா இந்த ஃபயரை அணைக்கிறதுக்காக நம்ம வாட்டரை யூஸ் பண்ணுவோம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். எக்ஸ்டிங்விஷர்ஸ் அப்படின்னா அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கரண்ட் மூலியமா வருதுன்னா ஓகேவா? கரண்ட்ல ஸ்பார்க் இருக்கு, அந்த எலக்ட்ரிக் போர்ட்ல இருக்குன்னா நம்ம தண்ணி ஊத்தணும்னா அது கரண்ட் கனெக்ட் பண்ணி நம்மளே வச்சு செஞ்சிடும். அதனால அது வேணாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ரைட்? எல்லா ஃபயரையும் வாட்டர் அணைக்க முடியாது. ஓகேவா? ரைட்? இப்ப பெட்ரோல்ல எரியுதுன்னா நீ தண்ணி ஊத்திலாம் அவ்வளவு ஈஸியா அணைக்க முடியும். ஃபயர் இல்ல, ஹீட், லைட், சவுண்ட். ஓகே, ஃபயர் ஹீட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபயர் இஸ் டியூ டு கம்பஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஃபயர் நிறைய விஷயம் எரியறதுனால வருது. அது ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு அதோட அந்த வெளில இருக்க அந்த சிலிக்கான் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதோட அதிகமான அதோட அதிகம், அதோட மெல்டிங் பாயிண்டோட அதிகமாகுது. அப்ப அது எரிய ஆரம்பிச்சு. ஓகேவா? ஹை ரொம்ப ரொம்ப ஹை வோல்டேஜா பாஸ் ஆகுதுன்னா அது மாதிரி ஆகும். நெக்ஸ்ட், மேட்டர். ஓகேவா? மேட்டர் பியூர், impure அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. ஓகேவா? impure matter is further classified as elements. compounds pure matter இருக்குன்னா, இதே மாதிரி impure matter mixture. ஓகேவா? mixture இது impure matter. நிறைய ஒண்ணா இப்ப அந்த ஓம்பொடி, தாரா பூந்தி, சிப்ஸ் அது மாதிரி எல்லாம் எல்லாம் கம்பைன் ஆனது தானே இது. ஓகேவா? ரைட்? புரியுதா? அது எல்லாம் கம்பைன் ஆனது தானே இது. ஓகேவா? ரைட்? அப்போ in this dish made up of same type of substance, is this dish made up of same type of substance? கிடையாது. different substance. கருவேப்பிலை வறுத்து போடுறதுல இருந்து எல்லாமே இருக்கும், எல்லாமே கலந்ததுதான் இருக்கும் இல்ல? ரைட்? நோ, same kind of dish கிடையாது. ஓகேவா? ரைட்? So this kind of substance is known as impure matter oda mixture, which is further divided as, இதை இன்னும் டிவைட் பண்ணோம்னா mixture have many ingredients. ஓகேவா? we do have in this. இதே மாதிரி நிறைய ingredients ஒன்னா சேர்ந்தது mixture. more than one specific item.
மோர் தென் ஒன், டூ ஆர் மோர் ஒன்னா சேர்ந்தாலே வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஆல் இன்கிரீடியன்ட் மிக்ஸ்ட் இன் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன். ஃபிக்ஸடா இவ்வளவுதான் வந்து போடணும் அப்படின்ட்டு இல்ல. மதிப்பா எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னா சேர்க்கிறோம். இவ்வளவு வெயிட் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ரைட். ஆல் இன்கிரீடியன்ட்ஸ் ஆர் மிக்ஸ்ட் இன் எனி ப்ரொபோர்ஷன். எந்த ஒரு ப்ரொபோர்ஷன்லயும் மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். A mixture is a substance which is obtained by mixing two or more substance in any proportion. Mix பண்றாங்க. இதுல என்ன வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சர். சல்பர் இருக்கு. ஓகேவா? இப்போ இது சல்பர். எங்க கவனி அப்புறம் பார்த்துக்கலாம். சல்பர் இருக்கு. சல்பர் கூட நான் வந்து அயன் மிக்ஸ் பண்றேன். ஓகேவா? கேன் வி செப்பரேட் திஸ்? சல்பர் இருக்கு, அயன் இருக்கு, இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அயனோட ப்ராப்பர்ட்டி அயன் அப்படியே இருக்கும், சல்பரோட ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கும். சல்பர் வந்து நான் மெட்டலா, அயன் வந்து மெட்டல். மேக்னெட் வச்சு நம்மளால எடுத்துட முடியும். சல்பர் வந்து மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஓகேவா? ரைட். அப்ப கேன் வி செப்பரேட் திஸ்? எஸ், வி கேன் செப்பரேட். மேக்னெட் மூலியமா என்ன பண்ணலாம்? எல்லா அயனையும் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்ப வெறும் சல்பர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? The mixture can be further subdivided into simpler substance by simple physical process like holding a magnet, hand picking. Hand picking na இப்ப அரிசியில இந்த அழுக்கெல்லாம் இருக்கிறத என்ன பண்ணுவாங்க? கையில எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி கையாலேயே வந்து எடுக்குது. ஹேண்ட் பிக்கிங், அப்புறம் வினோயிங், ஓகே, அப்புறம் வந்து ஜல்லடை, இது மாதிரி வந்து ஈஸியா பிரிக்கலாம். மிக்சர்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பிரிக்கலாம். அதுல மேக்னெட் மூலியமா அயன் மாதிரி இருக்கிறத மேக்னெட் மூலியமா பிரிக்கலாம். பாலிஷ், அந்த ரைஸோட சீடே வந்து எல்லோ கலர்ல தான் இருக்கும். நம்மளுக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு அதை பாலிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அன்பாலிஷ்டான ரைஸ் சாப்பிட்றதுதான் நல்லது. அதுலதான் நம்ம வந்து சத்து. உடைச்சு எடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆனது. ஓகேவா? டேமேஜ் ஆனது இப்ப புடைக்கிறப்ப என்ன ஆகும்? இது வந்து அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது உமி அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லோட பார்ட். இப்ப ஊர் சைட்ல எல்லாம் நம்ம வாங்குறோம்னா அந்த உமியும் கலந்து இருக்கும். அப்போ உமி வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அது அந்த அரிசி வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அப்ப புடைக்கிறப்போ அந்த உமி கொஞ்சம் ஸ்லோவா இருக்குமா, அப்படியே ஊதுவாங்க லைட்டா. ஊத வந்து அப்படியே அந்த உமிலாம் அப்படியே பறந்து போயிடும். புடைக்கிறப்போ அரிசி வந்து வெயிட் அதிகம்ன்றதுனால அப்படியே கீழே வந்துடும். உமி வந்து காத்து அடிக்குதுன்னா அந்த காத்துல போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆயிடும். அதுக்கு பேரு வினோயிங் அப்படின்ட்டு பார்த்து சொல்லுவாங்க. உடைக்கிறது வந்து வினோயிங். ஓகேவா? The constituents of mixture retain their original property. மிக்ஸ் பண்ணாலும் இப்ப அந்த மிக்சர்ல அதுல வேர்க்கடலை இருக்குன்னா வேர்க்கடலையோட ப்ராப்பர்ட்டியில தான் இருக்கும். ஓகேவா? ரைட். பூந்தியோட ப்ராப்பர்ட்டியில தான் இருக்கும். அதே மாதிரி அயன் வந்து மிக்ஸ் ஆயிருந்தாலும் அயனோட ப்ராப்பர்ட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணும். சல்பரும் மிக்ஸ் ஆயிருந்தாலும் சல்பரோட ப்ராப்பர்ட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஆமா, ஓகேவா? அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேர்த்து தான் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ரைட். In a mixture, the constituents are not in fixed proportion. இவ்வளவுதான் இருக்கணும், இந்த வெயிட் தான் இருக்கணும், இவ்வளவுதான் சேரணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. Right? Mixtures are further classified as homogeneous, heterogeneous. இது ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு. Homogeneous, heterogeneous. Okay. அப்போ classification of mixtures. Homogeneous mixture, heterogeneous mixture. Homogeneous mixture. A homogeneous mixture is a mixture in which constituents are uniformly mixed throughout the mixture. ஓகேவா? ரைட். ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. யூனிஃபார்மா எல்லாமே மொத்தமா மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இந்த
முட்டைலாம் வந்து வறுத்து சாப்பிடுறோம்னு வச்சுக்கேன், அதுல மேல பெப்பர்லாம் நம்ம போடுவோம். ஒரு இடத்துல மட்டும் வந்து உப்பு பெப்பர்லாம் அதிகமா இருக்கும். அதை சாப்பிடுறப்ப வந்து என்னடா இதுன்னு இருக்கும். ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா நல்லா ஏதமா இருக்கும், நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட், சரியா? ரைட். அப்போ ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சு. இப்ப மொத்தமா பெர்ஃபெக்டா எல்லாத்துலயும் அழகா தூவி இருக்கு அப்படின்னா எல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் முதலே போட்டு நல்லா வந்து அடிச்சு வந்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு ஆம்லேட்டா போட்டோம்னா நல்லா இருக்கும்ல. அப்போ கம்ப்ளீட்லி மிக்ஸ்டா இருக்கு, பெர்ஃபெக்டா யூனிஃபார்மா எல்லாம் இருக்குன்னா அது வந்து ஹோமோஜெனியஸ். ஓகேவா? ரைட். வாட்டர், சுகர், ரோஸ் சிரப், சர்பத், இது எல்லாமே ஹோமோஜெனியஸ் மிக்சர். ஃபுல்லா எல்லாமே பெர்ஃபெக்டா மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். இது எல்லாமே வந்து நல்லா தெளிவா அப்படியே வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. ஒரு இடத்துல அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கு, ஒரு இடத்துல கம்மியா இருக்கு அப்படின்லாம் இருக்காது. ஃபுல்லாவே பெர்ஃபெக்டா மிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ யூனிஃபார்ம் காம்போசிஷன், நாட் பிசிக்கலி டிஸ்டிங்விஷபிள். இப்ப தண்ணியும் சர்பத்தையும் நம்ம வந்து தண்ணியும் இது வந்து சுகர் இருக்கு அப்படின்னு நம்ம தண்ணியெல்லாம் பிரிக்க முடியாது. ஓகேவா? ரைட். இவ்வாறு வாட்டரு, சுகர், ரோஸ் சிரப் இது மூணு சேர்த்துனா நம்மளுக்கு சர்பத் கிடைக்கும். ஓகேவா? ரைட். இதுல வாட்டர் இது சுகரு, இது ரோஸ் சிரப் அப்படின்லாம் தனியெல்லாம் நம்மளால பிரிக்க முடியாது. ஓகேவா? ரைட். Heterogeneous mixture. A heterogeneous mixture is a mixture in which the constituents are not uniformly mixed throughout the mixture. நீ பாயசம் சாப்பிட்டோமா, ஒரு சிலருக்கு கிரேப்ஸ், முந்திரி, கிந்திரின்னு எல்லாம் வருது. ஒரு சிலருக்கு வந்து வெறும் பாயாசம் மட்டும் தான் வந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லை. ஓகேவா? ரைட். அப்ப நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன், பிசிக்கலி டிஸ்டிங்விஷபிள். போடுவோம். ஓகே, இப்ப பாரு, மட் வாட்டர், மடி வாட்டர், இதுல வந்து சாக்கடை இருக்குல்ல, சாக்கடை தண்ணி, தண்ணியும் வந்து சேரும் கலந்து இருக்கு. சரி சேத்து தண்ணி, மடி வாட்டர். இதுல பார்த்தோம்னா நிறைய இடத்துல அந்த மண்ணு கொஞ்சம் ஒரு சில இடத்துல அதிகமா இருக்கும், மேல பார்த்தோம்னா லைட்டா இருக்கும், அடியில போக போக சகதியா வந்து இருக்கும். அதே மாதிரி வாட்டர் அண்ட் ஆயில் பாரு, இது ஒழுங்கா மிக்ஸே ஆகாது. நம்ம எவ்வளவு இது பண்ணாலும் திருப்பி அப்படியே பொறுமையா வந்து ஆயில் வந்து மேல வந்து தான் நிற்கும். ஓகேவா? பிசிக்கலி டிஸ்டிங்விஷபிள். இப்ப நம்ம பார்த்த அந்த மிக்சர் இருக்குல்ல, அதுவே வந்து ஹெட்ரோஜீனியஸ் தான். எல்லாத்தையும் வந்து தனித்தனியா வந்து ஈஸியா பிரிக்கலாம். ஒரு இடத்துல நிறைய இருக்கும், ஒரு இடத்துல வந்து கம்மியா இருக்கும். எக்ஸாக்டா ஃபுல்லா பெர்ஃபெக்டா மிக்ஸ் ஆயிருக்காது. ஓகேவா? மிக்சர் நல்லா இல்ல. அப்புறம் இது பாரு, டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் மார்ஷ்மெலோன். ஓகேவா? ஒன்னொன்னும் வந்து டிஃப்ரெண்டா வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ரைட். அப்புறம் சாலட். ஓகேவா? சாலட் இது எல்லாம். அப்புறம் இப்ப பாரு, மடி வாட்டர் எடுத்து வச்சோம்னா ஒரு இடத்துல வந்து கீழெல்லாம் வந்து அப்படியே கலங்களா இருக்கும், மேல எல்லாம் லைட்டா மட்டோட அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஆனா லைட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விட்டோம்னா பொறுமையா செட்டில் ஆகி மேல எல்லாம் வந்து ஒயிட்டாவே மாறிடும். ஓகேவா? ரைட். சரியா? இப்ப அதுவே ஒரு சுகர் சொல்யூஷன் வந்து சுகர் எடுத்து வந்து போட்டோம்னா ஃபுல்லா வந்து மிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? அதுவே காப்பர் சல்ஃபேட்டை மிக்ஸ் பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும். ஆல்ரைட். இது பொட்டாசியம் பெர்மேங்கனேட் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணோம்னா அது ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் ஹெட்ரோஜீனியஸ், இது எல்லாமே ஹோமோஜீனியஸ். ஓகேவா? சால்ட், சுகரு, காப்பர் சல்ஃபேட், பொட்டாசியம் பெர்மேங்கனேட். பொட்டாசியம் பெர்மேங்கனேட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எடு அத. அப்போ மிக்சர் homogeneous, heterogeneous. Solutions, heterogeneous mixtures are further classified as suspension colloids. Homogeneous வந்து solutions அப்படின்னு சொல்லுவோம். sugar solution, copper sulfate solution ஃபுல்லா கரைஞ்சிடும். heterogeneous suspension, இப்ப சாக் பவுடர் தண்ணியில கலக்குறோம், அங்கங்க திட்டா வெள்ளையா இருக்கும், அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாக் பவுடர்ல செட்டில் ஆயிடும். சஸ்பென்ஷன். colloids. ஓகேவா? bigger than solution particles, smaller than suspensions. அது என்னன்னு பார்ப்போம். homogeneous mixture, solution. Okay. A solution is a homogeneous mixture of two or more substances.
எக்ஸாம்பிள் அலாய்ஸ். ரெண்டு மெட்டல் ஒன்னா சேர்த்தோம்னா அது வந்து அலாயா மாறும். மிக்ஸ் பண்றோம், அது அலாய்ஸ். ரொம்ப ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி மெட்டல்ஸ். ஏன்னா இப்ப அயன் இருக்குல்ல, துருப்பிடிக்கும். அதுவே காப்பரோ குரோமியம் கூட சேர்ந்தோம்னா துருப்பிடிக்கிறது கம்மியாயிடும். ஓகேவா? அப்போ அயனோட ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, இதோட ஃபுல்லா மிக்ஸாவும் ஆயிருக்காது, ஃபுல்லா காம்பவுண்டும் ஆயிருக்காது. ஆனா அது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆனதுனால டிஃபரன்ஸ் ஸ்ட்ரென்த். இப்போ கன் மெட்டல் அது வந்து ஒரு டைப் ஆஃப் அலாய். ஓகேவா? அப்புறம் தெர்மோஸ்டாட் அப்படின்ட்டுலாம் இருக்கு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட். காட்டுறேன், ஒன்னொன்னா காட்டுறேன். இப்போ டிஃப்ரெண்ட் அலாய்ஸ் பத்தி ஸ்பெசிஃபிக்காவே நம்ம படிப்போம். ஓகேவா? ரைட். அப்போ சால்ட்டை ஃபுல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டியர் பண்ணோம்னா அது ஃபுல்லா அப்படியே கரைஞ்சி டோட்டலா சால்ட் சொல்யூஷன் ஃபுல்லா யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிடும். The particles, the particles are spread uniformly. அப்படியே டோட்டலா வந்து அப்படியே பண்ண வந்து டோட்டலா கரைஞ்சு, ஓகேவா? டோட்டலா கரைஞ்சு டோட்டலா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? ரைட். புரிஞ்சது இல்ல? அப்போ கலக்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? டோட்டலா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? ரைட். ஓகே இல்ல? கலக்குறோம், டோட்டலா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. The particles spread uniformly in a solution. Number 1. Particles in a solution are very small in size. Okay, right? Next. Solution equal to solute plus solvent. Solute, உப்பு. Solution equal to solute plus solvent. Solute கம்மியா இருக்கும், solvent அதிகமா இருக்கும். எதுல கரையுதோ அது சால்வெண்ட், எது கரையுதோ அது சொல்யூட். ஓகேவா? தண்ணி வந்து சால்வெண்ட், அதுல கொஞ்சமா போடுறது உப்பு, அது சொல்யூட். கரையிறது சொல்யூட், எதுல கரையுது அது சால்வெண்ட். ஓகேவா? ரைட். அப்போ சப்ஸ்டன்ஸ் which dissolves is solute. Substance in which solute dissolves. கரைவன எதில் கரைகிறது. ஓகேவா? ரைட். ஓகேவா? எது கரையுது? சொல்யூட் வந்து கரையுது, சால்வெண்ட்ல கரையுது. ஓகேவா? ரைட். அப்போ ஸ்மால் குவான்டிட்டியா இருக்கும், சொல்யூட் வந்து ஸ்மால் குவான்டிட்டியா இருக்கும், சால்வெண்ட் வந்து லார்ஜ் குவான்டிட்டியா இருக்கும். Solute small quantity, solvent large quantity. Types of solution. Solution of solid in solid. Brass. Okay, brass is solid in solid. Okay, right? இதுவும் solid in solid. இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் brassல போடும். ஓகேவா? ரைட். இப்போ ட்ரம்பெட்டும் brassல ஆகும். ஓகேவா? ரைட். Solid in solid first. Next solid in liquid. உப்பு, அப்புறம் டின்ச்சர், அயோடின் டு ஆல்கஹால். அயோடின் வந்து டின்ச்சர் நம்ம உருவாக்குறது எப்படி? அயோடின் ஆல்கஹால்ல போடுறது மூலயமா தான் டின்ச்சர் உருவாகும், கரைக்கிறது மூலயமா தான் டின்ச்சர் உருவாகும். இது எல்லாம் சாலிட் இன் லிக்விட். ஓகேவா? ரைட். சாலிட் லிக்விட்ல பண்றோம். அப்புறம் லிக்விட் இன் லிக்விட். வினிகர். வினிகர் அப்படின்றது என்னன்னா அசிட்டிக் ஆசிட வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்றோம்னா அதான் வினிகர். 20% சொல்லுவாங்க. அதாவது 20 ml அசிட்டிக் ஆசிட், 80 ml வாட்டர், அதுதான் வினிகர் சொல்யூஷன் உருவாகும். இந்த புளிப்பு தன்மைக்காக வந்து இந்த இதுல எல்லாம் வந்து ஊத்துவாங்களே ஃப்ரைட் ரைஸ்ல எல்லாம் வினிகர். ஓகே, புளிப்பு தன்மைக்காக ஊத்துவாங்க. ஆசிட் புளிப்பு தன்மை இருக்கும், அதுக்காக தான். இப்ப புளி கரைச்சல் இருக்குல்ல, அதுவே வந்து அப்படிதான் வந்து உருவாக்குறாங்க. ரசம் பண்றதுக்காக புளியை வந்து கரைச்சு தண்ணியில கரைச்சு அதை மட்டும் வந்து எடுத்து வந்து ஊத்துறாங்க. புளிப்பு தன்மை. ஆசிட் எல்லாம் புளிப்பு தன்மை, பேஸ் எல்லாம் கசப்பு தன்மை, மாத்திரை எல்லாம் பேஸா இருக்கும், கசப்பு தன்மையா இருக்கும், பிட்டர் டேஸ்ட். ஓகேவா? ரைட். அப்புறம் ஆல்கஹாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்றாங்க. சரவடிங்களா அளவு எடுத்து 60 ml ஆல்கஹால், ஓகே, 120 ml வாட்டர், இது மாதிரி மிக்ஸ் பண்றாங்கல்ல. ஓகேவா? அதுதான் ஆல்கஹால். ஃபுல்லா பெர்ஃபெக்டா மிக்ஸ் ஆயிடும்.
அத அப்படி ஊத்துனோம்னா ரெண்டு ஃபுல்லா அழகா மிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? ரைட். அதையும் வந்து ஒரு கலையா பேசுவாங்க. ஏதோ பெரிய அப்படியே வந்து பெரிய அப்படியே ஒரு அரசாங்கத்தையே மெயின்டைன் பண்ண கரெக்டா பெர்ஃபெக்டா பிரிச்சிருக்கா பாருன்ட்டு அதை பெருமையா வேற பேசுவாங்க. ஓகேவா? ரைட். ஆல்கஹால் பிளஸ் வாட்டர். ஓகேவா? ரைட். சொல்யூஷன் ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட். கேஸும் லிக்விட்ல வந்து கரைக்க முடியும். போனதுல பார்த்தல அப்படிதானே ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல கரையிற ஆக்சிஜனை வச்சுதான், டிசால்வ் ஆன ஆக்சிஜனை வச்சுதானே நம்ம வந்து ஃபிஷஸ் எல்லாம் உயிர் வாழுது. ஓகேவா? ரைட். ஆக்சிஜன் இன் வாட்டர். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏரியேட்டட் திங்ஸ். சொல்யூஷன் ஆஃப் கேஸ் அண்ட் கேஸ். கேஸ் அண்ட் கேஸ் வந்து ஒன்னா சேர்த்துனா ஏர் வந்து நிறைய கேஸ் வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, நிறைய கேஸ் வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. கேஸஸ் இன் எனி ப்ரொபோர்ஷன் ஃபார்ம் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர். Properties of solution. 1 nanometer particle size. அப்ப அந்த ஆட்டமோட சைஸ்ல இருக்கு, 1 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கு ஒரு சொல்யூஷனோட பார்ட்டிகல்ஸ். அந்த குட்டி குட்டி சொல்யூட்டோட பார்ட்டிகல்ஸ் உள்ள கரைஞ்சிருக்கிறது எப்படி இருக்கு? 1 நானோமீட்டர். நானோமீட்டர்னா என்ன? 10⁻⁹. ஓகேவா? 1 millimeter அப்படின்றது 10⁻³ மீட்டர். ஓகேவா? ரைட். 1 micrometer அப்படின்றது 10⁻⁶ மீட்டர். 1 நானோமீட்டர்ன்றது 10⁻⁹ மீட்டர். ஓகேவா? ரைட். நானோமீட்டர். இப்போ பிசிக்கலி அன்டிஸ்டிங்விஷபிள் ஸ்டேபிள் சொல்யூஷன். இப்போ தண்ணியில சர்க்கரை கலந்துட்டோம். தண்ணிக்குள்ள வந்து இது வாட்டர் மாலிகுலு, இது சுகர் மாலிகுலு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அன்டிஸ்டிங்விஷபிள். ஓகேவா? பிரிக்க முடியாது. இதுதான் அது வந்து இதுதான் இதுல இருக்கிற சுகர் மாலிகுல் நம்மளால சொல்லவே முடியாது. இப்போ அதே பொட்டாசியம் பெர்மேங்கனேட் போட்டோம்னா ஃபுல்லாவே பர்பிள் கலர் சொல்யூஷனா மாறிடும். ஃபுல்லாவே பர்பிள் கலர் சொல்யூஷனா வந்து மாறிடும். அப்ப அதை வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்கு, இந்த இடத்துல இது இருக்குன்னு இல்லாம டோட்டலா வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். அதோட சைஸ் 1 நானோமீட்டர். 1 நானோமீட்டர்னா 10⁻⁹. அதான் 10⁻⁹ என்ன மீனிங்னா 1 டிவைடட் பை 1 2 3 4 5 6 7 8 9. 1 மீட்டரை இத்தனை டைப்பால பிரிக்கணும். அதாவது 1 மில்லிமீட்டர் 1000 ஒரு மீட்டரை 1000 பார்ட்டா பிரிச்சோம்னா 1 மில்லிமீட்டர். அதுல 1 மைக்ரோமீட்டர்ன்றது வந்து 1 மில்லிமீட்டர் 1000 பிரிச்சோம்னா ஓகேவா 1 மைக்ரோமீட்டர். 1 மைக்ரோமீட்டர் 1000 பிரிச்சோம்னா அதுல 1 1 நானோமீட்டர். ஓகேவா? ரைட். அப்ப அந்த சைஸ்ல சரியா? அதுதான் அங்கேயே போட்டிருக்காங்க. இன்டிஸ்டிங்விஷபிள் ஸ்டேபிள் சொல்யூஷன். கண்ணுக்கு தெரியாத அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? நீயே சர்க்கரை வந்து எத்தனை வாட்டி கலந்து குடிச்சிருப்ப, எத்தனை வாட்டி ரோஸ் மில்க் எல்லாம் போட்டு குடிச்சிருக்க, லெமன் சர்பத் இது மாதிரிலாம் எத்தனை வாட்டி நம்ம பண்ணி குடிச்சிருக்கோம். அதுல என்ன கண்டுபிடிக்கிறது? ஃபுல்லா மிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அதை வந்து சயின்டிபிக்கா நம்ம பார்க்கணும். ரசம் கூட எடுத்துக்கோங்க, ரசம் சொல்யூஷன் எல்லாம் எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சி ரசம் ஜென்ரலாவே நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? அப்புறம் இது வந்து ஹோமோஜீனியஸா இருக்கு. ஹோமோஜீனியஸ்னா பெர்ஃபெக்டா ஃபுல்லா வந்து பெர்ஃபெக்டா மிக்ஸ் ஆயிருக்கு. டோட்டலா எல்லா இடத்துலயும் ஒரே கான்சன்ட்ரேஷன். பார்ட்டிகல்ஸ் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஃபுல்லா ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கனாலே அதுக்கு பேரு ட்ரூ சொல்யூஷன் அப்படின்றது பேர். cannot be separated by filtration process. ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சு வந்து இதை வந்து செப்பரேட் பண்ணோம்னா மொத்தமா அப்படியே போயிடும். எதுவுமே ரெசிடியூவே இருக்காது. ஓகேவா? நோ ரெசிடியூ. எதுவுமே ரெசிடியூவே இருக்காது. சொல்யூஷன் எல்லாமே டோட்டலா வந்து கரைஞ்சு போயிடும். இப்ப சால்ட்டை வந்து நம்ம இது பண்ணிட்டு நம்ம இது பண்றோம்னு வச்சுக்கோ, ஒரு ரெசிடியூ மாதிரி வருதுன்னா என்ன வரும்னா இம்பியூரிட்டிஸ் ஏதாவது இருக்குன்னா அதை கரையாம இருக்கிறதுலாம் ரெசிடியூவா வரும். ஓகேவா? Do not scatter the beam of light. Light path is not visible. Scattering of light. கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குன்னா அது மேல பட்டு லைட் பார்ட்டிகல் பட்டு அப்படியே வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். அதுதான் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க.
ஸ்கேட்டர்னா உடையிறது, செதறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்கேட்டர், செதறது. இது வந்து லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணாது. கொலைடல் சொல்யூஷன் ஸ்கேட்டர் பண்ணும். அது வந்து அடுத்து பார்க்கணும். ஓகேவா? ரைட். சரி, அப்போ ஒரு சொல்யூஷன் லைட் சோர்ஸ், லைட் அடிக்கிறோம்னு வச்சுக்கேன், அப்படியே பாஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டே இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு சேஞ்ச் ஒரு டைரக்ஷன்ல அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் டூ நாட் ஸ்கேட்டர் லைட். ஓகேவா? ரைட். லைட் பாத் இஸ் நாட் விசிபிள். இதுக்குள்ள லைட் போடுறது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இங்க லைட் உள்ள போகுது அப்படின்றது தெரியும். இது பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து பார்ப்போம். எப்படி டஸ்ட் தெரியுது, அந்த ரே ஆஃப் லைட் வருதுன்னா எப்படி டஸ்ட் தெரியும், அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். Okay. Depending upon the amount of solute in a solution with lesser amount of solute. Concentrator na solution with higher amount of solute. இப்போ solute ஓட particles ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா dilute னு சொல்லுவோம். Solution ஓட particles ஹையா இருக்குன்னா வந்து அது concentrated solute. இப்போ போன இதுல பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஒரு 100 ml வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 10 ml எடுத்து அடுத்ததுல போட்டோம். அதுல இருந்து 10 ml எடுத்து அடுத்ததுல போட்டோம். டைல்யூட் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹை கான்சென்ட்ரேஷன், செகண்ட் இருக்கிறது லோ கான்சென்ட்ரேஷன், அதுக்கு அடுத்து இருக்கிறது அதோட லோ கான்சென்ட்ரேஷன், அதுக்கு அடுத்து இருக்கிறது அதோட லோ கான்சென்ட்ரேஷன். அதாவது என்ன, ஸ்பேஸ் பிட்வீன் த சொல்யூட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ரைட். டைல்யூஷன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு சர்க்கரையை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் வாட்டர்ல ஊத்திட்டு நம்ம கலக்கணும். அது ஒண்ணு. இன்னொரு 2 ஸ்பூன் போட்டு கலக்கணும். 2 ஸ்பூன் போட்ட சர்க்கரை தண்ணி வந்து கான்சன்ட்ரேஷன் ஹை, ஏன்னா சொல்யூட் அதிகமா இருக்கு. ஒரு ஸ்பூன் இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் கம்மி, ஏன்னா சொல்யூட் வந்து கம்மியா இருக்கு. இப்ப அதுல இருந்து தனித்தனியா 2 பாதியில பிரிச்சுக்கணும். அதுல பேலன்ஸ் தண்ணி ஊத்துரும். அப்ப இன்னும் டைல்யூட் ஆயிடுச்சு. அப்ப டைல்யூஷன் அடுத்து டைல்யூஷன் பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ அதான் டைல்யூட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட்னா எதுல வந்து அதிகமா இருக்கோ அது கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். எதுல கம்மியா இருக்கோ அது டைல்யூட் சொல்யூஷன். ஓகே. கான்சன்ட்ரேஷன் அண்ட் நியூமெரிக்கல்ஸ். ப்ளீஸ் பிரிங் யுவர் நோட்புக்ஸ். பாரு. சொல்ல முடியாது. 12 மணி ஆகுதுக்குள்ள 1 மணிக்குள்ள ஓகே. கான்சன்ட்ரேஷன் அண்ட் நியூமெரிக்கல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நியூமெரிக்கல்ஸ் இந்த இடத்துல இருந்து இதுக்கப்புறம் நம்ம நிறைய நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் பார்ப்போம். அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல வந்து இன்னும் அதிகமான நியூமெரிக்கல்ஸ் நீங்க பார்ப்பீங்க. இல்ல, இந்த வீடியோஸ்ல இன்னொரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கூட பாருங்க. ஆல்ரெடி ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப திருப்பி நீங்க வந்து இந்த வீடியோ பாக்குறப்போ எங்கெங்கெல்லாம் நீங்க லைட்டா டவுட்ஸ் வந்துச்சோ அது எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே பார்க்கணும். இல்ல இது ஆல்ரெடி இது வந்து எனக்கு புரிஞ்சிருந்துச்சு, அப்ப லைட்டா ஸ்கிப் பண்ணிட்டே போங்க. எந்த பார்ட் வந்து புரியலையோ அந்த பார்ட் வந்து இன்னொரு வாட்டி பாருங்க. ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் அண்ட் நியூமெரிக்கல்ஸ் இருக்கு. ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் அண்ட் நியூமெரிக்கல்ஸ். ஓகே, கவனிங்க, பாருங்க, எழுதிக்கலாம். மெஷரிங் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனை எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம்? நம்பர் 1, mass by mass. Mass of solute by mass of solution. Mass of solution என்ன? Mass of solute plus mass of solvent ரெண்டும் சேர்த்தது தான் mass of solution. Mass of solute. இப்போ
10 grams of sodium chloride, 100 grams of water அப்படின்னு வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் சொல்யூஷன் என்ன இருக்கும்? 10 பிளஸ் 100, 110 இருக்கும். ஓகேவா? அப்ப மாஸ் ஆஃப் சொல்யூஷன்ன்றது என்ன? மாஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? மாஸ் பை வால்யூம் பெர்சன்டேஜ். இப்ப மாஸ் பை மாஸ் ஆயுது, இது மாஸ் பை வால்யூம். அந்த டைப் ஒன்று. மாஸ் பை வால்யூம்ல என்ன? மாஸ் ஆஃப் சொல்யூட் வெயிட் எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. பெர்சன்டேஜ்னால என்ன? இன்டூ 100ல இருக்கும்ல. மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ். மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. மாஸ் பை வால்யூம் பெர்சன்டேஜ் வந்து மாஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. மாஸ் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு என்ன? மாஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அந்த ஃபர்ஸ்ட் இது மாஸ் பை மாஸ்ல எழுதுனால அது தெளிவா போடும். நிறைய பேரு மாஸ் ஆஃப் சொல்யூட் மட்டும் சால்வெண்ட் மட்டும் போட்டுருவாங்க. அதுல மாஸ் ஆஃப் சொல்யூஷன். இப்ப பாரு, 20 grams of sugar is mixed in 100 grams of water அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோயே. அப்ப மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து 20 தான். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் 20 பிளஸ் 100, 120 மாறிடு. நிறைய பேர் 100 டிவைட் பண்ணி. ஓகேவா? நியூமெரிக்கல்ஸ். A solution containing 40 grams of common salt in 320 grams of water. Okay, calculate the concentration in terms of mass percentage of solution. Okay, முதல்ல given mass of solute நீங்க போடுங்க, சம் போடுவீங்க, நானே உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். கவனிங்க. முதல்ல given mass of solute கொடுத்திருக்காங்க 40, mass of solvent 320. Okay, mass of solution என்ன? 40 plus 320, 360. ஓகேவா? ரைட். மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் என்ன? மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. அப்ப 40 டிவைடட் பை 360 இன்டூ 100. அப்ப இத கேன்சலேஷன் பண்ணோம்னா 1 கேன்சல் பண்ணிடலாமா? 1 9, 100 by 9 போட்டோன்னு வச்சுக்கோயே. 9 1s are 10 வந்து 1 டைம் போகுமா? ரிமைண்டர் 1. 10 வந்து 1 டைம் போகுமா? ரிமைண்டர் 1. 0 பாயிண்ட் போட்டோம்னா 1 1 1 1 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப 11.1% அப்படின்னு போடும். ஓகேவா? சரியா? இல்லைன்னா உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச அந்த டிவிஷன் இருக்குல்ல, அப்படியே நீங்க போடுங்க, பரவாயில்ல. ஓகேவா? இது மாதிரி டிவைட் பண்ண கத்துக்கணும். இல்ல அப்படின்னா 10 வந்து 9 1s are. அப்ப 9 1 0 திருப்பி 1 டைம்ஸ் 9 ரிமைண்டர் 1 எதுவும் இல்லை, அதனால 0.00 ஒரு 0 இறக்கணும்னா திருப்பி 1 தான் வரும். ரிமைண்டர் 1 0 1 11.11%. அப்ப 11.11% இப்படின்னு நம்ம. ஓகேவா? போடுங்க. கொஸ்டின்ல எழுத வேணும். எனக்கு கிவன் முதல்ல மாஸ் ஆஃப் சொல்யூட் போடணும், சொல்யூஷன் போடணும், அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதணும். ஆமா, மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அதுதானே வந்து மாஸ் பெர்சன்டேஜ். மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ். ஓகேவா? டிவிஷன் பண்ணிட்டு
எது எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ கேன்சல் பண்ணிட்டு டிவிஷன் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் வேணும். டிவிஷன் பண்ணிட்டு ரஃப் ஒர்க்ல டிவிஷன் பண்ணிட்டு எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு 11.11% அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 30 grams of sugar dissolved in 370 grams of water. grams of sugar dissolved in 3. சரி, அப்புறம் முடிச்சுக்கோ, கேப் விட்டு பாருங்க. இப்ப பாரு, அப்ப இதுக்கு எனக்கு எழுத வேண்டியதெல்லாம் எப்படி வேணும் அப்படின்னா, எனக்கு ரிட்டர்ன் எழுத வேண்டியது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இதுல இங்க பாரு, mass of sugar 30 grams, mass of water 370 grams, mass of solution equal to 30 plus 370, 400 grams. Mass by mass percentage equal to mass of solute divided by mass of solvent into 100. Upper 30 divided by 400 into 100. 2 zeros, 2 zeros. 2 times 15 times. 1 time 7.5 times. Upper 7.5%. ஓகேவா? சரி, இது அப்படியே வந்து இதுல பார்க்கலாமா? கவனிங்க. Mass of solute equal to 30, mass of water equal to 370, mass of solution equal to 30 plus 370, 400, mass percentage of solution equal to mass of solute by mass of solution into 100. அப்ப 30 by 400 into 100. இதுல cancellation 2 0 2 0. அப்ப 30 by 4 வரும். அதை cancellation பண்ணிட்டே போனா 7.5%. நல்லா எழுதிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படணும், எதையும் விட்டு வைக்க கூடாது, சூப்பரா எழுதிட்டு வரும். நல்லா பண்ணு, ஸ்கூல்ல வந்து உங்களை வந்து பாராட்டும். சரி, ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு? 7.5% வந்துச்சு. நெக்ஸ்ட், ஓகே, இங்க பாரு, இந்த நியூமெரிக்கல்ஸ் கவனிங்க, கவனி கவனி கவனி. இங்க பாரு, 110 grams of sodium chloride சொல்லிட்டாங்க. வால்யூம் கொடுத்திருக்காங்க ml. தங்கமே கவனி கவனி. 550 ml of solution கொடுத்திருக்காங்க. ml வால்யூம், அப்ப சொல்யூஷனோட வால்யூமே கொடுத்துட்டாங்க, வால்யூம் ஆஃப் சொல்யூஷனே கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு சால்ட்டை வந்து தண்ணியில கரைக்கிறோம்னா
வால்யூம் சேஞ்சே ஆகாது. ஏன்னா இன்பிட்வீன் ஸ்பேஸ்ல தான் போய் உட்காரும். சொல்யூஷனோட வால்யூமும் சால்வெண்டோட வால்யூமும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? மாஸ்ல தான் மாஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் ஆட் பண்ணும். இங்க டைரக்டா சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படியே போட வேண்டியதுதான். ஓகேவா? அப்ப கிவன் என்ன? மாஸ் ஆஃப் சொல்யூட் எழுதாத இங்க கவனி. ஓகே, இங்க கவனி, இங்கதான் கண்ணு வந்து இங்கதான் இருக்கு. மாஸ் ஆஃப் சொல்யூட் 110 grams. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் 550 ml. அப்ப வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அப்ப 110/550. ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? இங்க பாரு, ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம் 5 times, 1 டைம் 20 times. அப்ப 20%. ஓகேவா? ரைட். அப்ப இப்படிதான் இந்த கொஸ்டின் வரும். இப்ப இதே மாதிரி இன்னும் 2-3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ரைட், இருக்கு. நியூமரிக்கல்ஸ் ஓகேவா ஆயிடுச்சா? மாஸ் பர்சன்டேஜ்ல மாஸ் பை மாஸ் இன்டு 100. மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100. ஓகேவா? ரைட். அதுவே வால்யூம்க்கு வந்து மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100. இதுல எந்த கேள்வி கேட்டாலும் இதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, இந்த சம் போட்டுருங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்க புக் பேக்ல இருக்க கொஸ்டின் தான். புக்கின் கொஸ்டின் வந்து நான் இதுக்குள்ள போடல. நீங்க புக்கின் கொஸ்டின் போடணும் 2, அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கிறத போடணும். அப்போ வந்து மொத்தமா வந்து அதெல்லாம் வந்து நியூமரிக்கல்ஸா மாறிடும். ஓகேவா? நியூமரிக்கல்ஸ்னா கொஸ்டின் எழுத தேவையில்லை, ஆனா கிவன் எழுதணும், அப்புறம் ஃபார்முலா எழுதணும், சொல்யூஷன் போடணும், லாஸ்டா ஆன்சர். ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இஸ் 20% அப்படின்ட்டு அது போடணும். நெக்ஸ்ட் கவனிப்பா, அப்புறம் முடிச்சிடாது. கவனி. Solubility and factors affecting solubility. Depending upon the concentration of solution, unsaturated, saturated னு 2 வகையா பிரிக்கலாம். Unsaturated, saturated. ஓகேவா? Saturated and unsaturated solution. A solution in which more quantity of solute can be dissolved without raising its temperature is called an unsaturated solution. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு, அதுல உப்பு போடுறேன், ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன், கலக்குறேன். ஓகேவா? கரைஞ்சிருச்சு, மொத்தமா கரைஞ்சிருச்சு. இன்னொரு ஸ்பூன் உப்பு போடுறேன், கலக்குறேன், மொத்தமா கரைஞ்சிருச்சு. இதே மாதிரி நீ போட அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுலாம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல கரையாது. இவ்வளவுதான்டா இந்த சொல்யூஷன்ல இந்த கேப் இருக்கு, இதுக்கு மேல கரைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கரைக்க முடியாத ஒரு இடம் வரும். ஓகேவா? ரைட். A solution in which more quantity of solute can be dissolved without raising its temperature. ஓகே, நீ வேணா போயிட்டு ட்ரை பண்ணி பாரு. இல்ல, நான் சொன்னேன்னு சொல்லு. ஓகேவா? ரைட். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோ, உப்பு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுட்டு ஃபுல்லா கரையுதான்னு பாரு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லா கரையுதான்னு பாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ எவ்வளவு கரைச்சாலும் கரையாது. ஓகேவா? அந்த டைம்ல இருந்து அத வந்து
அதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துல அது மாதிரி ஊத்திட்டு ஹீட் பண்ணிட்டு கரைச்சுன்னா கரையும். இன்னும் கொஞ்சம் போட போட ஹீட் பண்ண கரைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? ரைட். ஒரு கட்டத்துல இந்த ஹீட் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஹீட் கம்மியாக அந்த கரைஞ்சதெல்லாம் கீழே செட்டில் ஆக ஆரம்பிச்சு. ஹீட் பண்ண கரையிறது அதிகமாயிட்டே போகும். ஸ்பீடு நம்ம சொன்னோம்ல, ஹீட் பண்ணா வேகமா சால்யூபிள் ஆகும்ட்டு. அதாவது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்றது இன்னும் எவ்வளவு வேணா இன்னும் கொஞ்சம் போட்டு சால்யூபிளா இன்னும் வந்து கரைக்க முடியும் அப்படின்னா அது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா? ரைட். இதுக்கு மேல கரைக்க முடியாதுன்னா அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா? ரைட். அப்ப சுகர் போட்டு நீ கலக்கறன்னு வச்சுக்கோயேன், இன்னும் கொஞ்சம் சுகர் இல்ல சால்ட். ஓகேவா? ரைட். சுகர் இல்ல சால்ட். Okay. A solution in which no more solute can be dissolved at a temperature is called saturated solution. இதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாது. 100 ml வாட்டர்ல 35 grams of salt மேல நம்மளால கரைக்கவே முடியாது. ரூம் டெம்பரேச்சர்ல 35 grams of salt தான் கரைக்க முடியும். ஓகேவா? ரைட். அதுக்கு மேல கரையாது. அதுக்கு மேல கரையணும்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி கரைச்சோம்னா கரையும். ஓகேவா? ரைட். A solution in which no more solute can be dissolved at the temperature is called saturated solution. Unsaturated na more quantity of solute can be dissolved na unsaturated solution. Saturated solution இதுக்கு மேல வந்து இதால எதுவுமே கரைக்க முடியாது அப்படின்ற பார்த்து தான் saturated solution. ஓகேவா? ரைட். இதுக்கு மேல கரையவே இல்லை, அப்படியே தங்கிருச்சு, அதுதான் saturated solution. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் solubility. சால்வெண்ட் சொல்யூட் ஃபுல்லா அது அப்படியே கரைஞ்சு வந்து டோட்டலா வந்து எல்லா இடத்துலயும் ஃபுல்லா வந்து கலந்துருக்கும். ஓகேவா? சால்வெண்ட், வாட்டர் மாலிகுல்ஸ், அதுல சொல்யூட். ஓகேவா? நிறைய சால்வெண்ட், கொஞ்சமா சொல்யூட். ஓகேவா? ரைட். Maximum amount of solute which can be dissolved in 100 grams of solvent at a specific temperature. ஒரு டெம்பரேச்சர்ல இப்ப பாரு, இதெல்லாம் கரைஞ்சிட்டு பேலன்ஸ் வந்து கீழே செட்டில் ஆயிடுது. ஓகேவா? மேக்சிமம் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்ல நம்மளால கரைக்க முடியும், அதுதான் சாலிபிலிட்டி. ஓகேவா? எத்தனை கிராம் ஆஃப் சொல்யூட் 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல கரையும், that is known as solubility. ஓகேவா? ரைட். Maximum amount of solute which can be dissolved in 100 grams of solvent at a specific temperature தான் solubility. Effect of temperature and pressure on solubility. Solids in liquids usually increases on increasing the temperature, decreases on decreasing the temperature. Temperature increase ஆச்சுன்னா solubility increase ஆகும். Temperature decrease ஆச்சுன்னா solubility decrease ஆகும். Usually, எப்பவுமே இல்லை, usually. ஓகேவா? remains unaffected by change in pressure. நீ எவ்வளவு பிரஷர் போட்டாலும் சரி, பிரஷர் போடனாலும் சரி, சாலிட் இன் லிக்விட் வந்து பிரஷர்னால எந்த ஒரு சேஞ்சும் வந்து நடக்காது. ஓகேவா? பிரஷர்னால எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. ஓகேவா? ரைட். gases in liquid. solid in liquidல temperature increase ஆனா increase ஆகும், temperature decrease ஆனா solubility decrease ஆகும். எவ்வளவு pressure போட்டாலும் அது வந்து change ஆகாது. solid in liquid. gas in liquid usually decreases on increasing the temperature. gas in liquid வந்து temperature increase ஆச்சுன்னா solubility decrease ஆகும். gas in liquid. அப்ப வாட்டர் வந்து வாட்டர்ல ஆக்சிஜன் டிசால்வ் ஆகுறது டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா நல்லா டிசால்வ் ஆகும். டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா ஒழுங்கா டிசால்வ் ஆகாது. usually decreases on increasing the temperature, increases on decreasing the temperature. அப்ப கோல்ட் வாட்டர்ல ஆக்சிஜன் ஈஸியா டிசால்வ் ஆகும்.
ஹாட் வாட்டர்ல ஆக்சிஜன் டிசால்வ் ஆகுறது கம்மியா இருக்கும். கேஸ் இன் லிக்விட். கோல்டா இருக்கிறப்பதான் டிசால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா இருக்குல்ல, அந்த பாட்டில நீ குளுக்கலாம் வேணாம், வெயில்ல வெஸ்டர்ன் வச்சுக்கோயேன், அதுவே ஹீட்னால அந்த டிசால்வ் ஆனதுலாம் வெளில வந்து தள்ள ஆரம்பிச்சிடும், அப்படியே ஸ்ட்ராங்கா ஆயிடும், கேஸ் வந்து வெளில வந்துடும். வெறும் பாட்டில வச்சு என்ன பண்ணுறது? கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அதுலதான் டிசால்வ் ஆயிருக்கு. டிசால்வ் இருக்கிறது சொல்றேன். ஓகேவா? யூஸ்வலி decreases on increasing the temperature, increases on decreasing the temperature. Solid and liquid வந்து increases on increasing, decreases on decreasing, directly proportional. இது இப்போ நான் வந்து சாலிடால ஒரு லிக்விட் இதுல நான் உப்பு கலக்குறேன். ஓகே, உப்பு கலக்குறேன். கலக்கிறப்ப ஹீட் பண்ணனா வேகமா கரையும். இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் தி சாலிபிலிட்டி, வேகமா கரையும். ஹாட் வாட்டர்ல நீ சுகரோ இல்லைன்னா வந்து சால்ட்டோ ரொம்ப வேகமா கரையும். ஓகேவா? கோல்ட் வாட்டர்ல ரொம்ப நேரம் ஆகும் கரையிறது. ஓகேவா? அப்போ டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் தி சாலிபிலிட்டி. இப்ப அதுவே லிக்விட்ல வாட்டர்ல ஆக்சிஜன் O2 மாலிகுல் டிசால்வ் பண்ணும். ஓகேவா? டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா தான் இந்த டிசால்விங் அதிகமாகும், கரையிறது. ஓகேவா? டிசால்விங் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா டிசால்விங் கம்மியாயிடும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இதுல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி கம்மியாகும், டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? Water contains dissolved gases in liquids. When heated, the dissolved gas try to escape in the form of tiny bubbles. ஆக்சுவலா வாட்டர்லயே வந்து நார்மலா அதுல ஏதாவது வந்து டிசால்வ் வந்து ஏரோ ஆக்சிஜனோ அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஹீட் பண்றப்ப குட்டி குட்டியா பபிள் மாதிரி உள்ளே இருந்து வரோம்ல, அதெல்லாம் அதுல டிசால்வ் ஆயிருக்கிற அந்த கேஸ் தான் ஹீட் பண்ணும் போது பபுளா வெளில வருது. சும்மாவே அந்த பபுள் வரல. கண்டிப்பா வந்து நார்மல் வாட்டர்ல கேசஸ் நிறைய டிசால்வ் ஆயிருக்கும், அப்புறம் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். டேஸ்ட் இருக்குல்ல, அப்படின்னா கெமிக்கல்ஸ் ஏதாவது டிசால்வ் ஆயிருக்குனாதான் அது வந்து டேஸ்ட் வரும். அது நம்மளோட எலக்ட்ரோலைட்ஸ் தேவையானதை பொறுத்து இருக்கு. பியூர் வாட்டர்லாம் குடிக்க முடியாது, நம்மளால பியூர் வாட்டர்லாம் குடிக்க முடியாது, டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. நம்மளோட பாடி மெட்டபாலிசம்கே நிறைய சால்ட், அயான்ஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பேட்ஸ் இது மாதிரி நிறைய தேவை இல்லை, அதெல்லாம் தண்ணியில கலந்து. இப்ப ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கே, அங்க இருக்க தண்ணி டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா? ஓகேவா? அங்க ஊரணின்னு ஒரு இது வந்து இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணனா அப்படியே நல்லா ஃபேஸே ஃப்ரீயா ஃபீல் ஆகும், ரொம்ப சாஃப்ட் வாட்டரா இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர்ல அப்படியே குளிச்சுட்டு வந்தோம்னா அப்படியே வந்து இதா இருக்கும். ஓகேவா? ரைட். அப்ப அந்த டிசால்வ் நிறைய வந்து நிறைய கேசஸோ சால்ட்டா டிசால்வ் ஆயிருக்கும். நம்ம ஹீட் பண்றப்போ கேசஸ் எல்லாம் வெளில வந்துடும். ஓகேவா? ரைட். அப்போ கேசஸ்ல டிசால்வ் ஆயிருக்கும், அது ஹீட் பண்றப்ப டைனி பபிள்ஸா வெளில வரும். ஏன்னா சால்ட் மினரல்ஸ்ல டிசால்வ் ஆயிருக்குல்ல. இன்க்ரீசஸ் ஆன் இன்க்ரீசிங் த ப்ரெஷர். அங்க சாலிட் அண்ட் லிக்விட்ல ப்ரெஷர் வந்து ஒரு எஃபெக்டும் கிடையாது. ஓகேவா? ஆனா கேஸ் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணா வேகமா டிசால்வ் ஆகும்.
என்ன பண்ணுவாங்க, இந்த கோகோ கோலா அந்த மூடிலாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஹை பிரஷர் மூலியமா டிசால்வ் பண்ணிடுவாங்க. டிசால்வ் பண்ணிட்டு கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, ஓகேவா. டிக்ரீசஸ் ஆன் டிக்ரீசிங் தி பிரஷர். இப்போ பிரஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிரஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, கேஸ் டிசால்வ் பண்றதுக்கு பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணுனா கேஸ் வந்து ஈஸியா டிசால்வ் ஆகும். ஓகேவா, ரைட். Aerated drinks contain carbon dioxide gas dissolved in water under pressure. When bottle is opened, pressure falls and the gas escapes, producing a piss. நம்மளுக்கு அந்த நுர வரதான் ஐயோ சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு இதுவும் வந்து கிடையாது. ஓகேவா, நம்ம அத வந்து ஒரு சில இது வந்து இப்போ கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் கேஸ் தள்ளிட்டு கேஸ வந்து வெளில வந்து அந்த கேஸ் என்ன பண்ணும், மத்த கேஸ் கூட வந்து இது பண்ணிட்டு ஏப்பமா வெளில எடுக்கிறதுக்காக கொஞ்சமா குடிக்கணும். அப்படியே நம்ம அதை வாயில எல்லாம் அப்படியே வச்சிருந்தோம்னு வச்சுக்கேன், பல்லு எல்லாம் வந்து குடிக்காம வந்து அப்படியே வாயில வச்சிருந்தோம்னா பல்லெல்லாம் ஒரு மாதிரி நம்மன்னு ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன் பல்லெல்லாம் டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும், அரிக்க ஆரம்பிச்சிடும், கொரோடாகும். நீ வேணா வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பல்லு தொட்டு பார்த்தாலே உனக்கு அங்க மேல இருக்க அந்த ஸ்மூத்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மேல அப்படியே வந்து தெரியும் உனக்கு. ஐயோ என்னடா இது நான் வரன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணும். ஓகேவா, சரியா. அப்ப அதுதான் ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்ப நம்ம ப்ரெஷர்லாம் பார்த்தோம்ல, இப்ப சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சேச்சுரேட்டட்னா என்ன, இதுக்கப்புறம் ஏதோ சால்யூபிள் கிடையாது, இதுக்கு மேல கரையாது, அதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். இப்ப சேச்சுரேட்டட் சொல்யூஷன் at a particular temperature is heated to a higher temperature, then it becomes unsaturated. கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹீட் பண்றோம்னா நம்ம ஹீட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் வந்து நீர் சேர்க்கலாம். Solubility of solid solute increases on heating and more of the solute can be dissolved. இப்போ உப்பு போட்ட இதுக்கு மேல கரையில, அப்ப ஹீட் பண்ணிட்டே போட்டேன்னா கரையும். ஓகேவா, ஹீட் பண்ணா கரையும். Alright, becomes unsaturated. If a saturated solution at a particular temperature is cooled to a lower temperature, then some of a dissolved solute will separate out in the form of solid crystals. இப்போ அதுவே நீ வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நீ கலந்துட்ட, இதுக்கப்புறம் கலக்கல, அத வந்து தனியான அந்த சொல்யூஷனை எடுத்துட்டேன், இது பண்ணிட்டு மேல ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் அதை வைக்கிறேன்னு வச்சுக்கோயே, ஆக்சுவலா சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல டெம்பரேச்சர் கம்மி பண்றப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி டிசால்வ் ஆயிருக்கிறது கீழே கிறிஸ்டல் மாதிரி அப்படியே செட்டில் ஆயிடும். ஓகேவா, டெம்பரேச்சர் கம்மி பண்ண டிசால்வ் ஆனதே வந்து திருப்பி வந்து கிறிஸ்டல் மாதிரி கீழே செட்டில் ஆயிடும், சாலிடா மாறி. ஓகேவா, ரைட். The property is called as precipitation. ஓகே, அப்போ கோல்ட் ஆகுனா என்ன ஆகுது, கீழே பிரசிபிடேட் ஆகுதா, கீழே தங்குது. ஓகேவா, ரைட். அப்ப அதுக்கு பேர் தான் the property of அந்த டிசால்வ் ஆன சொல்யூட் வந்து கீழே அப்படியே வந்து செட்டில் ஆகுது டெம்பரேச்சர் லோ பண்றப்ப, அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் precipitation. சாலிட் வந்து கீழே செட்டில் ஆகுது. ஓகேவா, ரைட். அதுதான் precipitation அப்படின்னு சொல்லி. The solubility of solute in the solution decreases on cooling. Solubility increases on increasing the temperature. Solubility decreases on cooling. கோல்ட் வாட்டர்ல உப்பை கலக்கிறப்ப ஸ்லோவா தான் கரையும், ஹாட் வாட்டர்ல ரொம்ப வேகமா கரையும். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆன் ஹீட்டிங் ஸ்பேஸ் நிறைய ஆயிடும், அப்ப இன்னும் கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்றதுக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிடும். ஓகேவா, அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனா மாறிடும். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆன் கூலிங் ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, கூல் பண்றப்ப ஸ்பேஸ் கம்மியாயிடும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பேஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் சாலிடா திருப்பி கீழே செட்டில் ஆயிடும், பிரசிபிடேட்டா மாறிடும். பிரசிபிடேட் இப்ப கீழே செட்டில் ஆயிடும், பிரசிபிடேட்டா வந்து மாறிடும்.
on cooling precipitate. Numericals of solubility and suspension. Examples. Substance, solute, solubility in water at 20 degrees Celsius. Copper sulfate, and the blue color or powder காட்டினல்ல அது வந்து 21 grams தான் கரையும். Potassium nitrate. Saltனா அது sodium chloride தான். ஓகேவா? Sodium nitrate இந்த salt வந்து 32 grams தான் கரையும் 100 grams of waterல. Potassium chloride 34 grams கரையும். 100 gramsல 34 grams கரையும். Sodium chloride நம்மளோட pinch salt உப்பு இருக்குல்ல அது 36 gram தான் கரையும். Ammonium chloride 37 grams தான் கரையும். Sugar 100 ml 100 grams of water. ஓகேவா? ரைட். 100 ml 204 grams of sugar வந்து கரையும். ஓகேவா? அப்ப solubility at 20 degrees Celsius, copper sulfate 21, potassium nitrate இதுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். CuSO4 இது KNO3 இது KCl இது NaCl இது NH4Cl இது C6H12O6. இது நெக்ஸ்ட் லெசன்ல வரும். அந்த நெக்ஸ்ட் லெசன்ல ஃபார்முலா எழுதலன்னா கேட்பாங்க. அதுல இது வந்து வரும். ஓகேவா? Atoms and molecules. Next, a student determined the solubility of 4 substances: potassium nitrate, sodium chloride, potassium chloride, ammonium chloride. Okay, in water at 5 different temperatures as follows. 10 degrees potassium வந்து 21 grams தான் வந்து கரையுது. 20 degrees 32 grams கரையுது. 40 degrees 62 grams கரையுது. 60 degree 106 grams கரையுது. 80 degree 167 grams வந்து கரையுது. அதே சோடியம் குளோரைடு வந்து 10 36, 20 36, 40 36, 60 37, 80 37 grams. Potassium chloride 10 35, 20 35, 40 40 grams, 60 46 grams, 80 54 grams. Ammonium chloride 10 24, 20 37, 40 41, 60 55, 80 66 grams. இவ்வளவு வந்து கரையுது. ஓகேவா? What mass of potassium nitrate would be needed to make a saturated solution of KMNO3 in 50 grams of water at 40 degrees Celsius? இது வந்து என்ன? 100 gramsக்கு இது 100 gramsக்கு இது solubility. இவங்களுக்கு கேட்ட கேள்வி potassium nitrate 50 grams of waterல 40 degrees Celsiusல எவ்வளவு வந்து கரைச்சோம்னா saturated மாறும். அப்போ potassium nitrate இது ஓகேவா? 50 grams 40 degree. அப்போ 100 gramsக்கு 62 grams. அப்ப 50 gramsக்கு 31 grams தான். ஓகேவா? 31 grams தான். ஓகேவா? 31 grams is needed at 40 degree. அப்ப solubility. The solubility of potassium nitrate at 40 degrees Celsius was 62 grams, which means 62 grams of potassium nitrate is needed to make the saturated solution of potassium nitrate in 100 grams of water at 40 degrees Celsius. To make the saturated solution in 50 grams of water, we will require half of 62 grams of potassium nitrate, which is 62 by 2, 31 grams produce. Okay,
31 grams ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ரைட். அப்ப இதுல நீ எத்தனை கொஸ்டின் வேணா கேட்கலாம். இப்போ 100 கிராம்ஸ்க்கே கேட்கலாம், இல்ல 200 கிராம்ஸ்க்கு கேட்கலாம். இப்ப சோடியம் குளோரைடு எடுத்துக்கோ. How many grams of sodium chloride is required to make the solution saturated in 200 grams of water ன்னு கேக்குறேன். At 40 degrees Celsius 200 grams of water. இது எல்லாம் எவ்வளவுக்கு? 100 கிராம்ஸ்க்கு solubility. அதான் நம்ம பார்த்தோம். 100 கிராம்ஸ்ல எவ்வளவு கரைக்க முடியும் அதான் solubilityன்னு பார்த்தோம். 200 கிராம்ஸ்க்கு கேட்கறாங்க, அப்ப டபுள் ஆகும். 40 டிகிரில 100 கிராம்ஸ்க்கு 36 72. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் 20 ml கேட்கலாம், 50 ml கேட்கலாம், 150 ml கேட்கலாம். இல்ல உனக்கு இந்த டேபிள் கொடுத்துருவாங்க. டேபிள் கொடுத்துட்டு டேபிள்ல இருந்து இது வந்து உனக்கு அது தெரியணும். 100 கிராம்ஸோட சாலிபிலிட்டிக்காக தான் இது அப்படின்றது உனக்கு தெரியணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நார்மலா ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த 20 கேஸ் ஸ்டடியில கேட்கலாம். இல்ல வந்து இந்த கொஸ்டின்ல இதை கொடுத்துட்டு இதுல இருந்து ஒரு கொஸ்டின். இப்ப பொட்டாசியம் நைட்ரேட்க்கு அவங்க 40 கிராம்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, இப்ப அதுவே வந்துன்னா அமோனியம் குளோரைட் 80 டிகிரிக்கு கேட்கலாம். அது 50 கிராம்ஸ்க்கு கேட்கலாம், 50 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் கேட்கலாம், இல்ல 25 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் கூட கேட்கலாம். அதாவது 25 ml ஆஃப் வாட்டர் தான் 25 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர், அப்படி கூட நான் கேட்கலாம். இதுல இருந்து வந்து இப்போ டைரக்டா 10 அந்த 100 கிராம்ஸ்க்கே வந்து கேட்கறது வந்து what would be the amount of sodium chloride required to make it saturated at 80 degrees Celsius for 100 grams of water ன்னு கேட்டா டைரக்டா இந்த ஆன்சர். 50 கிராம்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதுல பாதி. 150 கிராம்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 3/2 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 500 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர்னு கேட்கறாங்கன்னா இன்டூ 5 போட்டு. ஓகேவா? ரைட். இப்ப இதே மாதிரி சஸ்பென்ஷன். வாட் இஸ் அ சஸ்பென்ஷன்? இப்போ நான் உப்பு போடுறேன், ஸ்டியர் பண்றேன், அது எல்லாமே வந்து டிசால்வ் ஆகுது. ஸ்டியர் பண்ண பொறுமையா வந்து டிசால்வ் ஆகுது. ஓகேவா? A suspension is a heterogeneous mixture in which the solute particles do not dissolve but remain suspended throughout the bulk of the medium. Saturated அப்புறம் நீ எவ்வளவு ஆட் பண்ணாலும் என்ன ஆகும்? என்ன பண்ணாலும் கரையாது. அப்ப அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சஸ்பெண்டடா இருக்கும். நான் கரைச்சிட்டேன், இதுக்கு மேல கரைக்க முடியலன்னு வந்துச்சு, அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நான் அதை கூல் பண்றேன். அப்ப கீழே அந்த பார்ட்டிகல்ஸ்ல என்ன ஆகும்? சாலிபிள் ஆன பார்ட்டிகல்ஸும் திருப்பி சாலிடா மாறிடும். அப்பயும் அங்கங்க திட்டா நிற்கும். அதான் சஸ்பென்ஷன். இதுக்கு மேல கரைய மாட்டேங்குது, அது அப்படியேதான் இருக்கு. That is suspension. These particles are visible to the naked eye. இந்த சஸ்பெண்ட் ஆகிற பார்ட்டிகல் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? கண்ணுக்கு தெரியும். Properties of suspension. Size greater than 100 nanometer. Visible to naked eye. Particles remain suspended. Suspended na அங்கங்க திக்கா இருக்கு. ஓகேவா? ரைட். Heterogeneous mixture. ஏன்னா அங்கங்க வந்து சஸ்பெண்டடா இருக்குல்ல, ஃபுல்லா பெர்ஃபெக்டா அப்படியே மிக்ஸ் ஆகல, சஸ்பெண்டடா இருக்கு. அதனால இது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரா இருக்கும். செட்டில் டவுன் வென் லெஃப்ட் அன்டிஸ்டர்ப். அப்படியே கீழே இறங்கிடும், செட்டில் டவுன் ஆயிடும், அன்டிஸ்டர்ப்டா. கேன் பி செப்பரேட்டட் பை ஃபில்ட்ரேஷன். சொல்யூஷன் நம்மளால வந்து பண்ண முடியாதுல்ல. இப்ப இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம ஃபில்டர் பேப்பர் வச்சு ஃபில்டர் பண்ணோம்னா அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் மட்டும் கீழே இறங்கிடும். மற்றது எல்லாமே வந்து அப்படியே வந்து மேல வந்து இந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேல நின்றும். Scatter the beam of light in, okay, light path is visible. இப்போ லைட் அடிக்கிறோம்னா லைட் பாத் விசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருக்கிற ஒரு பார்ட்டிகல்ல பட்டுட்டு செதறுது, லைட் வந்து செதறுது, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது, அதனால விசிபிளா இருக்கும். சொல்யூஷன்ல லைட் அடிச்சுன்னா இங்க நடுவில் லைட் போறது நம்மளுக்கு தெரியாது.
ஏன்னா ஸ்ட்ரீட்டா அப்படியே போயிட்டே இருக்கு. இதுல ஸ்கேட்டர் பண்ணும், அதனால விசிபிளா இருக்கும். நம்ம சொல்யூஷன்ல பார்த்தோம்ல, லைட் அடிச்சப்போ வெளியில தான் இந்த சைடு தான் லைட் தெரியுது. ஓகே, அதுக்குள்ள தெரியவே இல்லை. உள்ள போறது லைட் அதுக்குள்ள பாஸ் ஆகுது நம்மளுக்கு தெரியல இந்த டைரக்ஷன். ஆனா இதுக்கு தெரியும். ஓகேவா? ரைட். ஓகே. Enjoy.